ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஈவினிங் டிமார்ட் போனப்போ வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து 1 மந்த்துக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த திங்ஸோட எம்ஆர்பி ரேட்டும் டிமார்ட் ப்ரைஸும் என்னென்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டோட்டலாக எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். அது வரைக்கும் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே தெரியும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். நான் வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாம் 4 மெம்பர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆயில் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துடலாம். அது வந்து கோல்டு வின்னர் வந்து 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். எம்ஆர்பி ரேட் வந்து 178 ருபீஸு. ஆனால் டிமார்ட் ரேட் வந்து 138 ருபீஸ் தான். ரொம்ப வந்து லோ காஸ்ட்டு தான். எல்லாமே டிமார்ட்டில் வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பியூர் கிரவுண்ட்நட் ஆயில் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 1 லிட்டர் தான். இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்திங்க அப்படின்னா 210 ருபீஸு. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 146 ருபீஸ் தான். எவ்வளோ சேவ் ஆகிருக்கு பாருங்கள் அமௌண்ட்டு. மந்த்லி 3 லிட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். அதில் 1 லிட்டர் வந்து முன்னாடியே வாங்கினது இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொரியாண்டர் பவுடர் வந்து 250 கிராமு எம்ஆர்பி ரேட் வந்து 86 ருபீஸு. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 42 ருபீஸ் தான். இதிலே வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் வந்து 50-50 நமக்கு சேவ் ஆகுது. சில்லி பவுடர் வீட்டில் இருந்ததுனால அதை நான் வாங்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் வந்து 200 கிராம் வந்து 75 ருபீஸ் எம்ஆர்பி ரேட்டு. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 55 ருபீஸ் தான். இதுவும் வந்து சேவ் தான். ஆக்சுவலி இவ்வளோ வந்து 1 மந்த்துக்கு மஞ்சள் தேவைப்படாது. இது வந்து ஆஃபர் மாதிரி இருக்கல, கம்மி ரேட் போட்டிருக்கனால வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் மசாலா. ஈஸ்டர்னோட சிக்கன் மசாலா வந்து 100 கிராம் வந்து எம்ஆர்பி ரேட் 63 ருபீஸு. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 55 ருபீஸ் தான். இதில் வந்து கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. மோஸ்ட்லி சிக்கன் மசாலா வந்து எனக்கு எப்போ தேவையோ அப்போ தான் வாங்குவேன். இந்த டைம் வந்து டிமார்ட்லேயே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மட்டன் மசாலா வந்து 100 கிராம் வந்து எம்ஆர்பி ரேட் வந்து 62 ருபீஸு. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 55 ருபீஸ். இதுலேயும் வந்து கொஞ்சம் சேவ் ஆகுது. இந்த டிமார்ட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து ஆச்சி, ஈஸ்டர்ன், எம்டிஆர் பிராண்டட் தான் ஜாஸ்தி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர்னோட பிரியாணி மசாலா தான் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து 100 கிராம்ஸ் வந்து எம்ஆர்பி ரேட்டு 88 ருபீஸு. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 38 ருபீஸ் தான். ரொம்ப இதில் வந்து அமௌண்ட் நமக்கு சேவ் ஆகும். எங்கேயுமே வந்து இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து ஆச்சியோட கரம் மசாலா. இது வந்து ஜஸ்ட் 50 கிராம் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். இது வந்து எம்ஆர்பி ரேட்டு 34 ருபீஸு. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 28 ருபீஸ். இது வந்து கம்மி தான். இதோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜீரகம் வந்து 200 கிராம்ஸ் வந்து எம்ஆர்பி ரேட் வந்து 96 ருபீஸ். ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 58 ருபீஸ் தான். இதுலேயும் வந்து கொஞ்சம் நமக்கு அமௌண்ட் சேவ் ஆகுது. இதே கடையில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கியிருக்க முடியும். டிமார்ட்னு வாங்கினதுனால கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கடுகு வந்து 100 கிராம்ஸ் வந்து எம்ஆர்பி ரேட் 18 ருபீஸு. ஆனால் டிமார்ட்டில் வந்து 11 ரூபா 50 பைசா, 11 ருபீஸ் 50 பைசா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற லிக்யூடு தான் 2 லிட்டராக வாங்கியிருக்கேன். ஃபேப் லிக்யூடு. இது வந்து எம்ஆர்பி ரேட் வந்து 225 ருபீஸு. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 175 ருபீஸ் தான். இந்த லிக்யூடு வந்து மாதத்துக்கு 1 லிட்டர் போதும். ஆனால் இங்கே வந்து டிமார்ட் போனதுனால 2 லிட்டராக வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ இந்த பேக்கெட் வந்து எனக்கு 2 மாதத்துக்கு வந்து யூஸ் ஆகும். இதை அப்படியே வச்சுக்காமல் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது கப் சாம்பிராணி வந்து 12 கப்ஸ் இருக்கும். அதில் எம்ஆர்பி ரேட் வந்து 72 ருபீஸு. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 49 ருபீஸ் தான். நான் வந்து 2 பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் அதை. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐடிசியோட மங்கள் தீப் ஊதுபத்தி. இது வந்து 125 ருபீஸு. இது வந்து 3 பேக் இருக்கும் உள்ள. அதோட டிமார்ட் ப்ரைஸ் வந்து 89 ருபீஸ். இது வந்து 1 மந்த்துக்கு மேலேயே இது வந்து யூஸ் ஆகும். இது டிமார்ட் போனதுனால இது அப்படியே வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. 223 கிராம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கல் உப்பு. இந்த சால்ட் வந்து எம்ஆர்பி ரேட் 30 ருபீஸு. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ் தான்.
₹15 வந்து நமக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நைஸ் சால்ட் வந்து 1 பாக்கெட் எடுத்துட்டேன். இது வந்து எம்ஆர்பி ரேட் வந்து ₹30. டிமார்ட் ப்ரைஸ் வந்து ₹22. இது வந்து 1 மந்த்துக்கு வந்து எனக்கு யூஸ் ஆகும். 1 மந்த்துக்கு மேலேயே இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மில்கி மிஸ்டோட பன்னீர் வந்து 1 பாக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் இருக்கும். 200 கிராம் வந்து எம்ஆர்பி ரேட் வந்து ₹128. டிமார்ட் ப்ரைஸ் வந்து ₹92. நெக்ஸ்ட் வந்து இப்பி நூடுல்ஸ் வந்து 6 பாக்கெட் இருக்க மாதிரி எம்ஆர்பி ரேட் வந்து ₹90. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து ₹60 தான். இது வந்து எப்போ டிமார்ட் போனாலும் நான் வந்து இதை எடுக்க மாட்டேன். எப்போயாவது ஒரு டைம் தான் எடுப்பேன். சரி ஏதோ ஒரு டைமு சமைச்சிக்கலாம் அப்படின்னு இந்த டைம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சோப்பு ஐட்டம்ஸ் வந்து எக்ஸோ வீல் இது வந்து ஒரு 3 சோப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஒன்று ₹10 தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனில் சேமியா வந்து 450 கிராம் ஆல்மோஸ்ட் ½ கேஜி. இது ₹65 எம்ஆர்பி. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து ₹49. இதுவும் அப்படி தான். மந்த்லி இது வந்து சேமியா யூஸ் பண்ணுறதில்ல. எப்போ தேவைப்படுதோ எப்போ வந்து தோணுதோ அந்த டைம் மட்டும் வாங்கிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து உளுத்தம்பருப்பு வந்து 1 கேஜி வாங்கியிருக்கேன். அது வந்து எம்ஆர்பி ரேட் வந்து ₹160. டிமார்ட் ப்ரைஸ் வந்து ₹112. ₹112. நம்ம வந்து லூஸில் எடுக்கும்போது எக்ஸாக்டாக 1 கேஜி ½ கேஜின்னு எடுக்க முடியாது. முன்ன பின்ன தான் வரும். 1½ வரும். இந்த மாதிரி 572 கிராம் இந்த மாதிரி 600 கிராம் அந்த மாதிரி தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டும் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ½ கேஜி வந்து எம்ஆர்பி ரேட்டு ₹55. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் ₹43. நெக்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு ½ கேஜி வந்து எம்ஆர்பி ரேட்டு ₹78. டிமார்ட் ப்ரைஸ் வந்து ₹61. இதுலேயும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நமக்கு சேவ் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வீட் வந்து நான் லூஸில் தான் எடுத்தேன். அது வந்து 1½ கேஜி எடுத்திருக்கேன் நான். எம்ஆர்பி ரேட் வந்து ₹55. ஆனால் டிமார்ட் ரேட் வந்து 37. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வந்து எம்ஆர்பி ரேட் வந்து ₹180. டிமார்ட் ரேட் வந்து 104. 1 கேஜி வந்து 104. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை வந்து ½ கேஜி வந்து ₹60 எம்ஆர்பி ரேட்டு. டிமார்ட் ரேட் வந்து ₹48. இதுலேயுமே வந்து நம்ம கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து 1 கேஜி எம்ஆர்பி ரேட் வந்து ₹48. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 44. 1 கேஜி கொஞ்சம் அதிகமாகறனால ₹50 வந்து எனக்கு வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் பவுடர் வந்து சபீனா பவுடர் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்பயும் வந்து விம் சோப்பு இல்லைனா வந்து விம்லேயே வந்து லிக்யூட் வாங்கியிருக்கேன். அது மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அது வாங்கியிருக்கேன். இது வந்து எம்ஆர்பி ₹32 போட்டிருந்துச்சு. ஆனால் இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 900 கிராமு. நீங்கள் யாராவது இந்த பவுடர் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிமார்ட்லேயே வந்து ஒரு ஹெட்செட் ஒயர் வந்து வாங்கியிருந்தோம். ஜெப்ரானிக்ஸ் கம்பெனி தான். இது வந்து நல்ல பிராண்டு. இதோட ரேட் வந்து ₹329 எம்ஆர்பி ரேட்டு. ஆனால் டிமார்ட் ரேட் வந்து ₹99 தான். இதுலேயும் வந்து நமக்கு வந்து ரொம்ப சேவ் ஆகுது அமௌண்ட்டு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கிட்ஸுக்கு தேவையான ஒரு டைமண்ட் பால் தான் ஒன்று வாங்கினோம். அதோட எம்ஆர்பி ரேட் வந்து ₹59 எம்ஆர்பி ரேட்டு. அதோட டிமார்ட் ப்ரைஸ் வந்து ₹99. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரவை வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதோட ரேட் வந்து எம்ஆர்பி ₹40. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 32. அந்த டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக ஆசீர்வாத் பிராண்டில் வந்து ஒரு கல்லுப்பு வந்து ஒரு பாக்கெட் 1 கேஜி வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் தான் அப்படி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த டிமார்ட் போயிருக்கோம். ஆனால் அந்த டைம் கொடுக்கல. இந்த டைம் தான் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திங்ஸோட ஓவரால் ரேட் எவ்வளோன்னு பார்த்துடலாமா? எம்ஆர்பி ரேட் தனியாகவும் டிமார்ட் ரேட் தனியாகவும் பார்த்துடலாம். எம்ஆர்பி ரேட் வந்து ஓவராலாக ₹2237. டிமார்ட் காஸ்ட் வந்து ₹1721. இதில் வந்து நான் ஹெட்செட் வந்து ஆட் பண்ணல. ஏன்னா அது மந்த்லி நம்ம வாங்க மாட்டோம் இல்லையா, அதனால் அதை ஆட் பண்ணல. எம்ஆர்பி வந்து ₹2237 வந்திருக்கு. டிமார்ட் ப்ரைஸ் வந்து ₹1721 தான். சேவ் வந்து ₹516 சேவ்.
ஸோ நம்ம டிமார்ட்டில் வாங்கும் போது இவ்வளோ ருபீஸ் வந்து நமக்கு சேவ் ஆகுது. உங்கள் ஊரில் பக்கத்தில் ஏதாவது டிமார்ட் ஷாப் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் வந்து நீங்கள் வாங்கி பாருங்கள். நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.